ஆக்டர்ஸோட ஃபோட்டோ ஒன் பை ஒன்னா காட்டுறேன். நீங்க வந்து அவங்க ஆக்டரா ஆகலைன்னா வேற என்ன வாய்ப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. பாக்ஸிங். பாக்ஸிங். எஸ். ஒரு ரேசர் ஆயிருக்கலாம். கார் ரேஸ். எஸ்டிஆர் சிம்புன. சிம்பு இப்போ படி வேலை செய்து படம் நடிக்காம தான் இருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்றதுக்கு ஆன்சர் அங்கேயே இருக்கே. சும்மா தான் இருக்காரு, வேற எதுவுமே பண்ணலையே. வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாமே, எதுவுமே பண்ணலையே. கேட்டுதானே? கேங்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் கூட ஜாலியா அட்டி போட்டி மட்டும் தான் வேலைக்கு போக மாட்டேன். ரோட்ல போறவன் ஏதோ என்னை பத்தி எல்லாரும் வெளியில இருக்கிறவங்க 100 பேர் 1000 விஷயம் சொல்லுவான். அது ஓகே, ஆனா பக்கத்துல இருந்து பார்த்த நீ இப்படி பேசலாம், இப்படி நீ நினைக்கலாமா? அதுக்கு ஒரு டீச்சர். ஒரு அழகான டீச்சர். ஒரு ஆக்டர் தெரியுமா? பாத்திருக்கீங்களா? தெரியாது யாரு. குட் ஆக்டர். ஐ டோன்ட் நோ. தெரியலையா? தளபதி விஜய். ஃபர்ஸ்ட் தல. ஐ திங்க் மெக்கானிக். ஆல்ரெடி அவங்க அப்படிதான் அந்த ஃபீல்ட்ல தானே. மெக்கானிக்கா? அவங்களே பாலிடிக்ஸ் செட் ஆகும். பாலிடிக்ஸ்ல தலஜி பாலிடிக்ஸ். அமைதியா இருக்குங்க. ஓகே. பாக்ஸிங். பாக்ஸிங். எஸ். ஏன் அப்படியே பாக்ஸிங்? அவர் உடம்புக்கும் ஒரு இதுக்கும் கரெக்டா இருக்கும். போகலாம். ஓகே. பைக் ரேசர் அந்த மாதிரி ஆல்ரெடி அவர் அதுதான். மேபி அதுவே ஃபுல்ஃபில்லா பண்ணிருப்பாரு. அந்த ஃபீல்ட்லயே இருந்திருப்பாங்க. ஒரு லெக்சரரா இருக்கலாம். ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர். ப்ரொஃபசர். ஓகே. ஸ்போர்ட்ஸ்மேன் வேற, ஒரு நல்ல ரேசர். பயங்கரமான வண்டி ஓட்டுவாரு. அது இல்லாம பார்த்தோன்னா அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. மெக்கானிக்காவும் ரொம்ப இது பண்ணிருக்காரு, ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல மனுஷன். தல அஜித் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிருப்பாரு. பைக் இல்லைன்னா கார் இந்த மாதிரி ரேசர் ஆயிருப்பாங்க. அது மாதிரி கம்பெனி வச்சு நடத்திருப்பாங்க. ஒரு ரேசர் தான். ஒரு ரேசர் ஆயிருக்கலாம். கார் ரேசர். ரேசர். பைக் கார் ரேசர். ஆப்ஷனே இல்ல. எஸ்டிஆர் சிம்புன. சிம்பு இப்போ படி வேலை செய்து படம் நடிக்காம தான் இருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்றதுக்கு ஆன்சர் அங்கேயே இருக்கே. சும்மா தான் இருக்காரு, வேற எதுவுமே பண்ணலையே. வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாமே, எதுவுமே பண்ணலையே. கேட்டுதானே? எப்படி நான் சொல்றேன்? எப்படி சொல்றது, அவங்க அப்பா இல்லைன்னா ஒரு நல்லக்கு வந்திருக்க மாட்டாரு. ஆனா வந்து சின்ன வயசுல இருந்து அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. இப்ப அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. கேங்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் கூட ஜாலியா அட்டி போட்டி மட்டும் தான் வேலைக்கு போக மாட்டேன். இல்லைங்க, போவாருங்க. ஒரு நிறைய பப்ஸ் வச்சு நடத்திட்டு. ஓகே. ஒரு 10-15 பப்ஸ். பிசினஸ் மேன் ஆயிடலாம். என்ன பிசினஸ் பண்ணலாம்? என்னன்னா ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணி அப்படி இப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஹையா. பிளே பாய் ஆயிருக்கான். நல்ல ஆக்டர் தான். அப்புறம் அது ஜாபா பிளே பாய்? ஆங்கருக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. ஏன்னா அவர் பேசுறது எல்லாருமே கவனிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஆக்டரா இல்லனா ஆங்கரா இருக்கலாம். ஆங்கரா இருக்கலாம், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு ப்ரொஃபசர் அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சு. ஒரு ப்ரொஃபசர். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்பிரிச்சுவலா ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்ல, ஸ்பிரிச்சுவலா பேசுறாங்களே. இப்போ ரீசெண்டா அப்படி பண்றாரு அவர். அதனால விஜய் சேதுபதி இவங்களுக்கு என்ன வேலை பார்த்தாலும் அவங்க நல்லா இருக்கும். நல்லா பண்ணிடுவாங்க. எந்த வேலை கொடுத்தாலும். ஆங்கர் நல்லா பேசுவார். அவர் பேச்சு கூட ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்கும். சொல்ல போனா பிக் பாஸ்ல இன்னும் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. பேசினாலே பஞ்ச் தான். ஆமா, பஞ்ச் டைலாக். அவருக்கு ஒரு நல்ல மனுஷன். அதோட எதுவும் சொல்ல தெரியல அவரை பத்தி. அது ஏதாவது ஜாப் ஏதாவது வேணா, நல்ல மனுஷனுக்கு ஏதாவது ஜாப் வேணும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்குறாரு. ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் பண்றாரு. ஒரு நல்ல மனுஷன். ஒரு ஹோட்டல் எல்லாம் போட்டு ரொம்ப கெத்தா துளிர்ந்த ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ஏழைங்களுக்குலாம் துணி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இது மாதிரி பண்றாரு. இவர் வந்துட்டு ஏழ்மையான குடும்பத்துக்கு கை தூக்கி விடுற மாதிரி பண்றாரு. இவர் கட்சியில வந்திருக்கலாம். இவரும் பொது சேவையில வரலாம். எதிர்காலம் இருக்கு. லாயர் ஆகிருக்கணும்னு எனக்கு விருப்பம். ஆகிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். பிக் பாஸ் 8ல கூட இவர் தானே போட்டிருக்காங்க. ஹோஸ்ட் பண்றாரு. லாயரா இருக்கலாம். நயன்தாரா. ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரி. ஸ்கின் கேர். மாடலிங். ஓகே. கலெக்டரா என்ன மேம் சொல்றீங்க? படம் பார்த்தா ஆக்சுவலி சூப்பரா ஆப்டா இருந்தது அந்த கேரக்டர். சோ அது வந்து நான் இன்ஸ்பயர் ஆன அதை பார்த்து. சோ அந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஒரு ஃபேஷன் ஐக்கன் மாதிரி ஒரு மாடலிஸ்ட். அதுதான் எனக்கு ஒரு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு டீச்சர். ஒரு அழகான டீச்சர். போலீஸ். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகிருக்கு. சமந்தா மேம். சமந்தா சினி ஃபீல்ட்.
அவங்கள மேட்ச் பண்ண முடியல ஆக்சுவலி. அவங்க நல்லா இருக்காங்க, சோ அதுலயே இருக்கட்டும். நாங்களாம் சமந்தா மாதிரி டீச்சர் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். மேபி உங்களுக்கு நல்லா இருக்கும், எங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல பாக்குறனால ஆக்டராவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மோட்டிவேஷன். அந்த மாதிரி இருந்தா அந்த ஒரு வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோ இந்த ஒரு ஆங்கர் ஆங்கர் மாதிரி சமந்தா சினி ஃபீல்ட்லயே இருக்கணும். நிறைய போறாங்க. சமந்தா ஏங்க ட்ரீம் கேர்ளுங்க, நான் கல்யாணம் பண்ணாலும் பண்ணிருக்கேன். அப்படியா? வேலைக்கு போ. கோச்சிக்காத. சரி ஓகே, என்ன ஜாப் போயிருவாங்க? ஜாப் நீங்க இப்ப மேரேஜ் பண்ணிட்டீங்க, அவங்க என்ன ஜாபுக்கு அனுப்புற மாதிரி? ஏர் ஹோஸ்டஸ். ஏர் ஹோஸ்டஸ். தளபதி விஜய். பாலிடிக்ஸ் தான் அரசியல். பாலிடிக்ஸ் வந்திருக்கா? ஸ்டார்டிங்ல இருந்தே பொலிட்டிஷியனாவே இருந்தது. எங்க அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு. 2026ல ஒரு நல்ல மாற்றம் தேவை, அதுக்கு எங்க அண்ணன் இருக்கணும். அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, நல்ல விஷயம் தான். நானும் ஓட்டு போடுவேன். ஃபர்ஸ்ட் யார் உள்ள வந்தாலுமே முதல் வந்து வரவேற்கணும். அதுக்காக ஒரு ஓட்டு போடலாம், தப்பு இல்லை. கண்டிப்பா என்னோட ஓட்டே அவருக்கு மட்டும்தான் எப்பவுமே. சிஎம் கூட ஆயிருக்கலாம். சிஎம் 2026 சிஎம் தான் தலைவா, டைரக்டா சிஎம் தான், அவ்வளவுதான். தெரியாது யாரு இது. குட் ஆக்டர். ஐ டோன்ட் நோ. தெரியல. சத்தியமா எனக்கு தெரியாது. ஆக்டர் தான் தெரியும், அவ்வளவுதான். ஒரு ஆக்டர்னு தெரியுமா? ஆக்டர் தானே, நான் பாத்துருக்கு. ஆக்டர் தெரியல. நல்லா பாருங்க. ஆமாங்க. ஐயோ